என்ன பார்க்க போறோம்னா கேலிஸ் தியரம். சரியா? ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எவ்ரி group is isomorphic to every group is isomorphic to a permutation group. Every group is isomorphic to a permutation group. சொல்லுங்க சார். இல்ல புவனேஸ்வரி வர்றாங்கன்னு சொல்றதுக்கு தான் சார் சொன்னேன். யாரு? புவனேஸ்வரி வந்துட்டாங்க சார். ஓகே ஓகே. Every group is isomorphic to a permutation group. சரியா? Every group is isomorphic to a permutation group. அப்போ proof பாருங்க. Let G be a group. Let G be a group. Finite groupலாம் கிடையாது, G be a group அவ்வளவுதான். சரியா? இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா, கிளைம் என்னன்னா, பெர்முடேஷன் குரூப்புக்கு நோட்டேஷன் என்னப்பா பார்த்தோம்? பெர்முடேஷன் குரூப் பெர்முடேஷன் குரூப் அன்னைக்கு சொல்லியிருந்தால, எப்படி சொல்ல முடியுமா யாரும்? பெர்முடேஷன் குரூப் எப்படி டிஃபைன் பண்ணா, XBA எனி நான் எம்டி செட் SXன்னு டிஃபைன் பண்ணாங்க. ஈஸியா கலெக்ஷன் ஆஃப் ஆல் பெர்முடேஷன் ஃப்ரம் X பைஜெக்ஷன் ஃப்ரம் X to X. SX வந்து குரூப் அண்டர் காம்போசிஷன் பார்த்தோம். ஈஸியா குரூப்னு நேற்று கூட கொஞ்சம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். சரியா? எக்ஸ் வந்து எனி நான் எம்டி செட், SX வந்து என்னன்னா collection of all permutation on collection of all permutation on X. சரியா? SX வந்து குரூப் அண்டர் காம்போசிஷன். சரியா? அப்போ ஜீன் ஒரு குரூப் எடுத்திருக்கீங்க. அந்த குரூப்பை வந்து எங்க அந்த குரூப் வந்து எதனுடைய சப் குரூப்பா இருக்கும்னா பெர்முடேஷன் குரூப்போட சப் குரூப்பா இருக்கும். சரியா? எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு பெர்முடேஷன். சரியா? அப்போ G வந்து என்னன்னா சப் குரூப் ஆஃப் SGன்னு சொல்லணும். SG வந்து பெர்முடேஷன் செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன் ஆன் G. SG வந்து செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன் ஆன் G. So SG equal to set F from G to G such that F is a permutation. F is a permutation on G. ஓகேவா? செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன். சரியா? ஓகே. இப்போ இந்த ஜிங்கிற குரூப்பை இங்க பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்போ என்ன ப்ரூவ் பண்ண போறேன்னா, ஜிக்கும் எஸ்ஜி ரெண்டுமே குரூப் தான். ஜி குரூப், எஸ்ஜி வந்து பெர்முடேஷன் குரூப். இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ண போறேன். வித் குரூப் ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ண போறேன். அண்ட் ஒன் குரூப் ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ண போறேன். சரியா? ஒன் குரூப் ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ண. ஓகேவா? இந்த இதுதான் ப்ரூவ் பண்ண போறேன். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஜியில எந்த ஒரு எலமெண்ட் நல்லா வந்துச்சிங்க, ஒரு ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணணும். அப்போ ஜியில ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு பெர்முடேஷன் நீங்க கொடுக்கணும்.
ஜில ஒரு ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா அது கரஸ்பாண்டிங் இங்க ஒரு பெர்முடேஷன் அப்பதான் 1 1 டிஃபைன் பண்ண முடியும் சரியா. ஸோ அப்போ ஃபார் எனி a belongs to G for any a belongs to G define F is just a notation FA from G to G by FA of X equal to AX for every X belongs to G for every X belongs to G சரியா. இப்போ வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இந்த FA claim என்னன்னா FA வந்து belongs to SG ன்னு சொல்லணும். that is FA is a permutation. FA is a permutation on G ரைட்டா. FA is a permutation on G சொல்லணும். ஸோ அப்போ என்னென்ன ப்ரூவ் பண்ணணும்னா FA வந்து ஃபர்ஸ்ட் குரூப் ஹோமோமார்பிசமா இருக்கணும். FA வந்து FA வந்து பைஜெக்டிவ்னு ப்ரூவ் பண்ணிட்டா போதும் சரி. FA வந்து பைஜெக்டிவ்னு ப்ரூவ் பண்ணிட்டா போதும் சரியா. ஸோ அப்போ பைஜெக்டிவ்னா என்ன அர்த்தம் 1 1 ப்ரூவ் பண்ணணும் on 2 ப்ரூவ் பண்ணணும் 1 1 ப்ரூவ் பண்ணணும் அண்ட் on 2 ப்ரூவ் பண்ணணும். 1 1 என்ன எடுப்பீங்கன்னா ரெண்டு டொமைன்ல ரெண்டு எலமெண்ட் ஈக்குவலா இருந்தா அதனோட இமேஜ் ஈக்குவல்னு சொல்லணும் சரியா. let x, y belongs to G ன்னு எடுத்துக்கிறேன். சப்போஸ் x equal to y ஆ இருந்தா FA of x உம் FA of y உம் சேம் சொல்லணும். this implies என்ன எழுதலாம் ரெண்டு சைடும் pre multiplied by f of ax equal to ay ன்னு எழுதிக்கலாமா. ax ஏன்னா ஒண்ணும் இல்ல பை டிரான்ஸ்லேஷன்ல அப்ளை பண்ணீங்கன்னா x equal to y வந்துரும் சரியா. so ax equal to ay எழுதலாம். this implies இது என்னன்னா fa of x ன்னு எழுதிக்கலாம். இந்த இது சரி x not equal to y x not equal to y எடுத்து f of x not equal to f of x ன்னு சொல்லலாம். இல்ல நான் இப்போ என்ன சொல்றதுன்னா வெல் டிஃபைன் சொல்லதாம்பா சாரி என்ன FA வந்து வெல் டிஃபைன் சொல்றது சரியா. வெல் டிஃபைன்னா டொமைன்ல ரெண்டு எலமெண்ட் எடுப்பீங்க அந்த எலமெண்ட் ஈக்குவலா இருந்தால் அதனுடைய இமேஜ் ஈக்குவலா இருக்கும்னு சொல்றதுதான் வெல் டிஃபைன் சரியா. இப்போ x equal to y ன்னு எடுத்துக்கிட்டேன் pre multiplied by a ஸோ அப்போ ax equal to ay ன்னு எழுதிக்கலாம். ax க்கு பதிலா FA of x போட்டுக்கலாம். இது FA of y. அப்போ ரெண்டு எலமெண்ட் ஈக்குவலா இருந்தால் அதனுடைய இமேஜ் ஈக்குவல் ஆயிட்டா. ஸோ இதுல இருந்து என்ன FA வந்து வெல் டிஃபைன். FA is well defined ஓகேவா. FA is well defined. அப்படியே ரிவர்ஸ் போக முடியுமான்னு பாருங்க. ஆன் டுனா என்ன அர்த்தம் ரெண்டு எலமெண்டுடைய இமேஜ் ஈக்குவலா இருந்தால் அந்த ரெண்டு எலமெண்ட் ஈக்குவல்னு சொல்றதுதான் 1 1 சரியா. அடுத்து x நாட் ஈக்குவல் டு ஒய்னா f of x நாட் ஈக்குவல் டு f of y ன்னு சொல்றது 1 1 தான் சரியா. கான்ட்ரடிக்ஷன் மெத்தட்ல ப்ரூவ் பண்ணனும்னா f of x equal to f of x not equal to f of y னா x not equal to y ன்னு சொல்றோம் சரியா. அப்போ ரெண்டு எலமெண்டுடைய இமேஜ் ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு எலமெண்டுடைய இமேஜ் ஈக்குவல் x and y யோட இமேஜ் ஈக்குவலா இருந்தால் இதனுடைய இமேஜ் டெஃபினிஷன் படி ax ன்னு எழுதலாம் ஈக்குவல் டு ay ன்னு எழுதலாம். பை கேன்சலேஷன்ல அப்படி என்ன எழுதலாம் x is equal to y. இந்த இதுல இருந்து இங்க வந்துடலாம். அது அடுத்து கேன்சலேஷன் லா மூலமா இங்க வந்துடலாம். அப்போ FA of x equal to FA of y னா x equal to y வந்துட்டு ஸோ 1 1 சொல்லிக்கலாம் சரியா. x equal to y ல இருந்து இங்க வர்றது வெல் டிஃபைன். இதுல இருந்து ரிவர்ஸ் போறது 1 1 சரியா. ஸோ இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம்னா FA is well defined and 1 to 1 சாரி FA is well defined and 1 1 ஓகேவா. FA is well defined and 1 1. அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணணும் on to ப்ரூவ் பண்ணணும் சரியா. on to னா என்ன அர்த்தம் ஓ டொமைன்ல ஒரு எலிமெண்ட் எடுத்தீங்கன்னா அது கரஸ்பாண்டிங் டொமைன்ல ஒரு எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும் சரியா. ஃபார் y belongs to G ன்னு எடுத்துக்கிட்டேன். கோ டொமைன்ல ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டேன். இதனுடைய இது வந்து ஏதோ ஒரு எலிமெண்டுடைய இமேஜா இருக்குன்னு சொல்லணும் சரியா. இது வந்து ஏதோ ஒரு எலிமெண்டுடைய இமேஜா இருக்குன்னு சொல்லணும். இப்போ A இன்வர்ஸ் y எங்க பாருக்கும் ஜில இருக்குமா G சரியா. FA of A இன்வர்ஸ் y என்னப்பா FA of A inverse y என்ன வரும் A into A inverse y ன்னு எழுதிக்கலாமா. அசோசியேட் பண்ணுங்க A inverse y ன்னு எழுதிக்கலாம். இது ஐடென்டிட்டி ஆயிரும் ஐடென்டிட்டி into y so y. அப்ப பாருங்க for any y வந்து கோடமைன்ல எடுத்துருக்கேன் சரியா. for any
y belongs to for சார் சொல்லுங்க. சுபா உள்ள வராங்களா? ஒரு நிமிஷம். Okay. For any y belongs to G எடுத்திருக்கேன். There exists A inverse y belongs to G such that FA of A inverse y equal to y ன்னு சொல்லிட்டோமா? ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்னா FA வந்து என்னன்னா on to. ஓகேவா? FA வந்து on to. ஸோ FA வந்து பைஜெக்டிவ் வந்துட்டு ஸோ FA belongs to S. FA வந்து பைஜெக்டிவ் வந்துட்டுலப்பா. FA is bijective. ஸோ அப்போ இது வந்து என்னவாயிரும்னா பெர்முடேஷனா மாறி பெர்முடேஷன் இங்க இருக்கணும் SG ல இருக்கும். அப்போ G ல ஒரு என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்னு பாருங்க. For any A belongs to G, there exists FA in SG. சரியா? G ல எந்த ஒரு A எடுத்தாலும் அது கரஸ்பாண்டிங்கா ஒரு FA டிஃபைன் பண்ணியாச்சு. சரியா? இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா G is a subgroup of SG ப்ரூவ் பண்ணணும். G is a subgroup of SG. என்னென்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்னு தெரியுதா? G ல எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு பெர்முடேஷன் டிஃபைன் பண்ண முடியும். பண்ணியாச்சு. ரைட்டா? இப்போ சப்குரூப்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ define pi from G to SG. G to SG by pi of A equal to என்ன எடுத்துக்கிறேன்னா இந்த A இங்க A எடுத்திருக்கேன்ப்பா. இது கரஸ்பாண்டிங்கா ஒரு பெர்முடேஷன் நீங்க சொல்லுங்க பாப்போம். ஜில ஒரு எலமெண்ட் எடுத்துருங்க ஏன்னு எடுத்துருங்க. அதுக்கு கரஸ்பாண்டிங் இங்க ஒரு பெர்முடேஷன் உங்களால கொடுக்க முடியுமா? அதானப்பா ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணோம். ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுத்தா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா FAன்னு ஒரு பெர்முடேஷன் கொடுத்தோமா? அதானே இதுக்கு முன்னாடி ப்ரூஃப்ல கொடுத்துருக்கோம். இந்த ப்ரூஃப்ல இதனுடைய அர்த்தம் என்னது? இங்க எழுதியிருக்கிறதோட அர்த்தம் என்னதுன்னு பாருங்க. For any A belongs to there exists FA in SG. அப்போ இங்க எந்த G ல எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அது கரஸ்பாண்டிங்கா ஒரு பெர்முடேஷன் டிஃபைன் பண்ண முடியும். அதான் பண்ணியிருக்கோம். அப்போ பை ஆஃப் A என்னன்னா FAன்னு டிஃபைன் பண்ணிருக்கேன். For every A belongs to G. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா கிளைம் என்னன்னா பை வந்து குரூப் ஹோமோமார்பிசம் சொல்லணும். சரியா? பை வந்து குரூப் ஹோமோமார்பிசம் சொல்லணும். அடுத்து பை இஸ் 1 சொல்லணும். பை இஸ் 1 சொல்லணும். ரைட்டா? இப்போ பை வந்து குரூப் ஹோமோமார்பிசம் சொல்லணும். அப்போ பை வந்து குரூப் ஹோமோமார்பிசம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இது எழுதுங்க. லெட் A, B belongs to G ன்னு எடுத்துங்க. தென் AB எங்கப்பா இருக்கும்? AB வந்து G ல இருக்கு. AB G ல இருந்தா FAB எங்க இருக்கும்? SG ல இருக்குமா? ABங்கிற எலமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள பெர்முடேஷன். சரியா? ABங்கிற எலமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள பெர்முடேஷன். சரியா? இப்போ FAB ஆஃப் X என்ன வரும் பாருங்க. பை டெஃபினிஷன் படி AB இன்டு Xன்னு எழுதிக்கலாம். ரைட்டா? AB இப்போ அசோசியேட்டிவ் லா யூஸ் பண்ணுங்க. A இன்டு BXன்னு எழுதிக்கலாமா? A இன்டு BXன்னு எழுதிக்கங்க. A இன்டு BXன்னு என்ன அர்த்தம்னா FA ஆஃப் BXன்னு எழுதலாமா? FA என்ன அர்த்தம்பா? FA என்ன அர்த்தம்? FA ஆஃப் X என்ன அர்த்தம்? A இன்டு X தானே நம்ம. சோ அப்போ அதான் இங்க அப்ளை பண்ணிருக்கேன். சரியா? சோ FAB ஆஃப் X ஈக்குவல் டு AB இன்டு X. அசோசியேட்டிவா A இன்டு BX ன்னு எழுதலாம். இது வந்து G ல உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட். அப்போ இந்த A இன்டு BX எப்படி எழுதலாம்? BX எப்படி எழுதலாம்னா FA ஆஃப் BX ன்னு எழுதலாம். FA ஆஃப் BX எப்படி எழுதலாம்பா? BX எப்படி எழுதலாங்க? FB ஆஃப் X ன்னு எழுதலாம். சரியா? சோ அப்போ FA காம்போசிஷன் FB ஆஃப் X ன்னு மாத்திக்கலாமா? காம்போசிஷன் தானே. சோ இதை எப்படி மாத்திக்கிறேன். சரியா? அப்போ என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம் பாருங்க. FAB ஆஃப் X ஈக்குவல் டு FA காம்போசிஷன் FB ஆஃப் X. ஓகேவா? this result is true for every X belongs to G. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கும் இதனோட டொமைன் என்னன்னா G தான். சரியா?
டொமைன்ல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுடைய இமேஜ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? எஃப்ஏபி ஈக்குவல் டு எஃப்ஏ காம்போசிஷன் எஃப்பி, ரைட்டா? ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்பா? f of x is equal to g of x for every x தானே, அதானே இங்க ப்ரூவ் பண்ணியிருக்கோம். yes sir. ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ஏபி இருக்கு, இன்னொரு ஃபங்க்ஷன் எஃப்ஏ காம்போசிஷன் எஃப்பி இருக்கு, ரைட்டா? இப்போ பை ஆஃப் ஏபி என்னப்பா வரும்? பை வந்து குரூப் ஹோமோமார்பிசம் சொல்லணும், சரியா? இப்போ பை ஆஃப் ஏபி ஈக்குவல் என்ன வரும்? பை டெஃபினிஷன் படி ஏபின்னு வரும், ரைட்டா? பையோட டெஃபினிஷன் என்னது? பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் சஃபிக்ஸ் ஏன்னு எழுதணும். அப்போ இங்க எஃப் சஃபிக்ஸ் ஏபின்னு வரும். எஃப் சஃபிக்ஸ் ஏபியை இப்படி எழுதிக்கலாம், எஃப்ஏ காம்போசிஷன் எஃப்பின்னு எழுதிக்கலாம். எஃப்ஏக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னா பை ஆஃப் ஏ போட்டுக்கலாம், காம்போசிஷன் பை ஆஃப் பி. ஓகேவா? குரூப் ஹோமோமார்பிசம் வந்துட்டா? குரூப் ஹோமோமார்பிசம் அர்த்தம்பா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் ஒய்னு படிச்சிருக்கோம், ரைட்டா? குரூப் ஹோமோமார்பிசம் இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம்னா பை இஸ் எ குரூப் ஹோமோமார்பிசம், பை இஸ் எ குரூப் ஹோமோமார்பிசம், சரியா? ஓகே, இப்போ சொல்லுங்க, பை இஸ் எ குரூப் ஹோமோமார்பிசம் சொல்லியாச்சு. பை வந்து 1 சொல்லுங்க. 1 கர்னல் பை ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டா போதுமா? பை வந்து 1 என்ன அர்த்தம்? கர்னல் பை ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டா போதும், சரியா? இப்போ சப்போஸ் ஏ பிலாங்ஸ் டு கர்னல் பைன்னு எடுத்துங்க. சப்போஸ் ஏ பிலாங்ஸ் டு கர்னல் பை, தென் என்ன எழுதலாம்? பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னன்னா ஐடென்டிட்டி பெர்முடேஷன், வேர் ஐ இஸ் ஐடென்டிட்டி permutation, I is identity permutation on G. Okay, I is a identity permutation on G. So இப்போ phi of a equal to I ன்னு போட்டிருக்கோம். ஸோ இதுல இருந்து என்ன எழுதுறேன்னா FA equal to I ன்னு எடுத்துக்கலாம். FA equal to I. ஐடென்டிட்டி பெர்முடேஷன் எப்படி இருக்கும்பா? I of x equal to x for every x belongs to x, சரியா? இது ஐடென்டிட்டி பெர்முடேஷன். ஸோ இப்போ எஃப்ஏ எதுக்கு ஈக்குவல் ஆயிட்டுனா ஐக்கு ஈக்குவல் ஆயிட்டு. அப்போ ஐயோட டெஃபினேஷன் படி எஃப்ஏ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஐ ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, எஃப்ஏயோட டெஃபினேஷன் யூஸ் பண்ணுங்க. எஃப்ஏயோட டெஃபினேஷன் என்னது? ஏஎக்ஸ் தானே? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ பை கேன்சலேஷன்லாம் யூஸ் பண்ணலாமா? yes sir. yes sir. அதாவது ax ஈக்குவல் டு x ன்னு இருக்குல்ல, இதை எப்படி எழுதலாம்னா e இன்டு x ன்னு எழுதிக்கலாமாப்பா? yes sir. x வந்து e இன்டு x ன்னு எழுதிக்கலாம். ஸோ பை கேன்சலேஷன்ல அப்படி என்ன எழுதலாம்? பை கேன்சலேஷன் a ஈக்குவல் டு என்னது? ஐடென்டிட்டி, a ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. அப்போ a எங்க எடுத்திருக்கோம்னு பாருங்க, a எங்க எடுத்திருக்கோம்? கர்னல் பைல எடுத்திருக்கோம். அப்போ கர்னல் பை என்னவா ஆயிரும்னா சிங்கிள்டன் ஐடென்டிட்டியா மாறிடும். This implies phi is 1 ஓகேவா? This implies phi is 1 சரியா? அப்போ என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்னா phi from G to SG is a 1 group homomorphism ப்ரூவ் பண்ணிருக்கோம். 1 group homomorphism, சரியா? 1 group homomorphism ப்ரூவ் பண்ணிருக்கோம், சரியா? இப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம் சொல்லுங்க? ஆன்டு வருமானா ஆன்டு வரணும்னு அவசியம் கிடையாது, சரியா? இதுல ஒரு உங்களுக்கு குரூப் ஹோமோமார்பிசம் தியரம்லாம் நடத்தணும்னாப்பா, உங்களுக்கு குரூப் ஹோமோமார்பிசம் தியரம்லாம் என்ன வரல? ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம், செகண்ட் ஐசோமார்பிசம் தியரம், சரி. இது முடிய புரிஞ்சாப்பா? சரியா? இருங்க, இதுல ஒரு டெஃபினிஷன் நான் இதுல ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம் என்னன்னா f from G to G dash is a group homomorphism. Group
group homomorphism. Then if F from G to G dash is a group homomorphism, then G by kernel F is isomorphic to image of F. நம்ம image of F எல்லாம் என்னன்னு படிச்சிருக்கோமா? நடத்திருக்கேன்ல? Image of F kernel by எல்லாம் நடத்திருக்கேன். Kernel F னா என்ன அர்த்தம்னா set of all x in G such that F of x equal to E dash, where E dash is identity in G dash. Image of F எப்படி நடத்திருப்பேன்னா, image of F என்னன்னா this equal to set of all F of x such that x belongs to G. Kernel F என்ன சொல்லியிருப்பேன்னா subgroup of G ன்னு சொல்லியிருப்பேன். Image of F subgroup of G dash ன்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் நடத்திருக்கானா இல்லையாப்பா? ஹோமோமார்பிசம் இதெல்லாம் நடத்திருக்கேன், ரைட்டா? இப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம், சரியா? இந்த ரிசல்ட்டை சரி, இந்த ரிசல்ட் வேண்டாம் ஒரு ஐசோமார்பிசம் டெஃபினிஷன் கொடுத்திருக்கேனா? அதாவது G is isomorphic to பரம். If F from G to G dash is a group homomorphism, then G by kernel F is isomorphic to image of F. ஓகேவா? இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணுவோம்பா, சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் குரூப் ஹோமோமார்பிசம் தியரம், சரியா? ஃபர்ஸ்ட் குரூப் ஹோமோமார்பிசம் தியரம், சரியா? இப்போ இந்த ரிசல்ட்டை அப்ளை பண்ணீங்கன்னா இந்த இடத்துல கர்னல் என்னதுப்பா? கர்னல் பை என்னது? ஐடென்டிட்டின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். கர்னல் பை வந்து ஐடென்டிட்டின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ பை ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம், பை ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம், இந்த தியரத்தை அப்ளை பண்ணுங்க. G by kernel pi is isomorphic to image of pi. இது ஜஸ்ட் ஐடென்டிட்டி தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லெஃப்ட் கோசட் ரைட் கோசட்ஸ் படிக்கிறப்போ G by ஐடென்டிட்டி என்ன சொல்லியிருப்பேன்னா ஜஸ்ட் ஐடென்டிட்டின்னு மட்டும்தான் சொல்லியிருப்பேன். G by ஐடென்டிட்டி எப்படி இருக்கும்னா ஜியா மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? G by ஐடென்டிட்டி வந்து என்னன்னா G தான். ஸோ அப்போ இந்த இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னா G is isomorphic to image of pi. Image of pi எதனுடைய சப்குரூப்பா? Image of codomain உடைய சப்குரூப்பா? Yes sir, SG. Group of SG. So we get this. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? Every group is isomorphic to a subgroup of S. Permutation group தானே ப்ரூவ் பண்ணணும். Yes sir. இப்போ G is isomorphic to image of pi ன்னு சொல்லிட்டீங்களா? Image of pi வந்து எதனுடைய சப்குரூப்? SG குரூப். அப்போ GA SG ல பார்க்கலாமா? GA எப்படி பார்க்கணும்னா இமேஜ் ஆஃப் பைன்னு பாருங்க. ஜியும் இமேஜ் ஆஃப் பையும் ஐசோமார்பிக் சொல்லிட்டீங்கப்பா. அப்போ GA வந்து எப்படி பார்க்கலாம்னா இமேஜ் ஆஃப் பைன்னு இங்க SG ல பார்க்கலாம். ஸோ G இஸ் ஐசோமார்பிக், இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் SG. அவ்வளவுதான். ஸோ ஹென்ஸ் G is a subgroup of SG. So every group is isomorphic to a permutation group. கேலிஸ் தியரத்துல என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னு பாருங்க. ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க. Every group is isomorphic to a
இதுல ஒரு லைன் டு ஏ சப்குரூப் ஆஃப் பெர்முடேஷன் குரூப். சரியா? சப்குரூப் ஆஃப் பெர்முடேஷன் குரூப். எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு ஏ சப்குரூப் ஆஃப் பெர்முடேஷன் குரூப். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கன்னா ஜில ஒரு எலமெண்ட் எடுக்கேன். ஜில ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ ஜில ஒரு எலமெண்ட் கொடுத்தா அந்த எலமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் ஒரு பெர்முடேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இதுல செஞ்சிருக்கேன். ஃபார் எனி ஏ பிலாங்ஸ் டு ஜி தேர் எக்ஸிஸ்ட்ஸ் ஏ பெர்முடேஷன் FA ஃப்ரம் G to G such that FA of X equal to AX ன்னு டிஃபைன் பண்ணிருக்கேன். சரியா? FA of X equal to AX ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த FA வந்து என்ன சொல்லிட்டேன்னா பெர்முடேஷன் சொல்லிட்டேன். சரியா? அப்போ ஜில எந்த ஒரு ஏ எடுத்தாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு FA டிஃபைன் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ ஜிக்கும் எஸ்ஜிக்கும் இடையில ஒரு ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ண போறேன். ஸோ பை ஃப்ரம் G to SGன்னு டிஃபைன் பண்ணுறேன். ஜில ஏன்னு எடுத்தீங்கன்னா இங்க ஒரு பெர்முடேஷன் FAன்னு கொடுக்கலாம். ஸோ பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு FA. இங்க என்ன ப்ரூவ் பண்ணணும்னா பை வந்து குரூப் ஹோமோமார்பிசம் அண்ட் 1 ப்ரூவ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வெல் டிஃபைன் ப்ரூவ் பண்ணியிருப்பேன். அடுத்து வெல் டிஃபைன் ப்ரூவ் பண்ணியிருப்பேன். அடுத்து 1 சொல்லியிருப்பேன். சரியா? இப்போ இங்க ஹோமோமார்பிசம் ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ரிசல்ட் எனக்கு தேவைப்படுது. FAB ஆஃப் X ஈக்குவல் டு FA காம்போசிஷன் FB ஆஃப் Xன்னு ப்ரூவ் பண்ணுறேன். சரியா? ஸோ FA ஆஃப் F சஃபிக்ஸ் AB ஈக்குவல் டு FA காம்போசிஷன் FBன்னு ப்ரூவ் பண்ணிடுறேன். ஸோ ஹோமோமார்பிசத்துக்கு பை ஆஃப் AB ஈக்குவல் டு FAB ஈக்குவல் டு FA காம்போசிஷன் FBன்னு எழுதலாம். FAக்கு பதிலாக பை ஆஃப் A, இதுக்கு பதிலாக பை ஆஃப் B. ஸோ பை இஸ் ஏ குரூப் ஹோமோமார்பிசம். சரியா? அடுத்து 1 ப்ரூவ் பண்ணியிருக்கேன். கர்னல் பையில ஒரு எலமெண்ட் எடுக்க அந்த எலமெண்ட் வந்து ஐடென்டிட்டின்னு ப்ரூவ் பண்ணியிருந்தேன். ஸோ அகெயின் என்ன யூஸ் பண்ணுதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தேன்னா G இஸ் ஐசோமார்பிக் டு இமேஜ் ஆஃப் பைன்னு சொல்லியிருந்தேன். இமேஜ் ஆஃப் பை வந்து என்னன்னா சப்குரூப் ஆஃப் image of phi வந்து subgroup of SG. So upon G is a subgroup of SG. So we get Cayley's theorem. So every group is a subgroup of permutation group. Every group is a subgroup of permutation group. Subgroup of permutation group. Okay, அப்போ நல்லா கவனிங்க. பெர்முடேஷன் குரூப் இருக்கு. எஸ் ஜீனு ஒரு குரூப் எடுத்துக்கிட்டேன். அந்த குரூப் என்ன எங்க பார்க்கலாம்னா SGல பார்க்கலாம். எந்த குரூப் ஜி எனி குரூப் ஜி எடுத்தாலும் அந்த குரூப்பை இங்க பார்க்க முடியும். சரியா? அப்போ குரூப் தியரியில எல்லா குரூப்பையும் தனித்தனியா படிக்கணுமா இல்லையா? இல்ல SGயை மட்டும் படித்தா போதும். நம்ம குரூப் தியரியில இப்ப குரூப் தியரி படிக்கணும்லப்பா. இப்போ குரூப் தியரியில தனித்தனியா ஃபைனைட் குரூப் தனியா, இன்ஃபைனைட் குரூப் தனியா நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து நான் அபிலியன் குரூப் தனியா, அபிலியன் குரூப் தனியா படிச்சுட்டு இருக்கோம். ரைட்டா? இப்போ இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லா குரூப்பையும் எங்க பார்க்கலாம்னா பெர்முடேஷன் குரூப்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. எல்லா குரூப்பையும் பெர்முடேஷன் குரூப்ல பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்போ பெர்முடேஷன் குரூப் மட்டும் படிச்சா போதுமா? சொல்லுங்கப்பா. புரியுதா என்ன உங்களுக்கு? அதாவது எல்லா குரூப்பையும் எங்க பார்க்கலாம்னா பெர்முடேஷன் குரூப்ல பார்க்க முடியுங்கிறது தான் இந்த தியரம், கேலிஸ் தியரம். ரைட்டா? அப்படிதானே? எல்லா குரூப்பையும் சப்குரூப் ஆஃப் SGன்னு பார்க்க முடியும். அதுதான் இங்க ஸ்டேட்மெண்ட், கேலிஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். அப்போ G வந்து இன்ஃபைனைட் குரூப்பா இருந்தாலும் இந்த இங்க பார்க்க முடியும். இன்ஃபைனைட் குரூப்பும் இந்த SGல இருக்கும், ஃபைனைட் குரூப்பும் SGல இருக்கும். ரைட்டா? அப்போ இந்த Gயை பத்தி தனியா படிக்காம SGயை மட்டும் படிச்சா போதுமா? எஸ் சார். பெர்முடேஷன் குரூப் மட்டும் படிச்சா போதும். எல்லா குரூப்பையும் அங்க வியூ பண்ண முடியும் இந்த தியரத்துக்கு படி. அப்போ ZN மேட்ரிக்ஸ் ரிலேட்டடா உள்ள எல்லா குரூப்பையும் இங்க SGல படிக்கலாம். இப்போ பெர்முடேஷன் குரூப் நல்லா தெரிஞ்சா போதும், எல்லா குரூப்பையும் அங்க வியூ பண்ண முடியும். ஓகேவா? அப்போ தனித்தனியா நம்ம குரூப்பை படிக்கிறத விட்டுட்டு SGயை படிக்கிறது தான் பெட்டர். இப்போ குரூப் தியரி நல்லா தெரியணும்னு விரும்புனீங்கன்னா பெர்முடேஷன் குரூப்பை டெப்தா படிங்க. படிச்சீங்கன்னா எல்லா குரூப்பையும் அங்க பார்க்கலாம், எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் அங்க பார்க்க முடியும். ஓகேவா? அப்போ பாருங்களேன், நம்ம தனித்தனியா குரூப் எல்லாம் படிக்காதீங்க, இதை மட்டும் படிங்கன்னு சொன்ன மாதிரி ஆயிட்டா இந்த கேலிஸ் தியரம். எஸ் சார்.
தனித்தனியா ஃபைனைட் குரூப் தனியா படிக்காதீங்க, இன்ஃபைனைட் குரூப் தனியா படிக்காதீங்க, அபிலியன் குரூப் தனியா படிக்காதீங்க, நான் அபிலியன் குரூப் தனியா படிக்காதீங்க. எல்லாமே சேர்ந்து எங்க இருக்குன்னா எஸ்ஜில இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எஸ்ஜியை மட்டும் படித்தாலே குரூப் தியரி ஓவர் ஆயிடும். சரியா? பட் ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தனித்தனியா தான் படிக்கணும். சரியா? இங்க இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய என்ஜாய்மெண்ட் அதாங்க. எந்த குரூப் எடுத்தாலும் அந்த குரூப்பை பெர்முடேஷன் குரூப்ல பார்க்க முடியுதுப்பா. எந்த குரூப் எடுத்தாலும் அந்த குரூப்பை பெர்முடேஷன் குரூப்ல பார்க்க முடியுது. சரியா? அப்போ பெர்முடேஷன் குரூப் மட்டும் படித்தாலே போதும். சரியா? அதான் இங்க சொல்ல வரேன்.